அதாவது பெண்களை வந்து ஒரு பொருளாக பார்க்கக்கூடாது. பொருள் மாதிரி பார்க்குறாங்க, ப்ராப்பர்ட்டி மாதிரி பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து இந்த பாலியல் பலாத்காரம்லாம் ஏன் ஏற்படுதுன்னா, பெண்களை எப்படி பார்க்கணுன்னே தெரில. இப்போ இன்னொருத்தனோட இப்போ ஒரு பொண்ணை பார்க்கும்போது நீ வந்து உன்ன மாதிரியான உணர்வு உள்ள மா கோபம் உள்ள அல்லது அங்கே வந்து நீ அசிங்கப்படுவ, நீ வந்து உரிமை இல்லாத பெண்களை நீ பார்க்குற அப்படின்னா, அது இன்னொருத்தனுக்கு உரிமையான இன்னொருத்தனுடைய பொண்டாட்டியாக இருக்கலாம். அவளை போய் எதுக்கு பார்த்துட்டு கிடக்க? அப்போ நீ பொருளாக பார்க்குற, ஒரு பொண்ணை வந்து பொருளாக பார்க்குற. ஒன்றை மாதிரி உணர்வுள்ள ஒரு உயிராக பாரு. ஏன்னா அது அப்போ வந்து அவள் என்ன நினைப்பா, நம்மளை பற்றி என்ன நினைப்பா. அப்போ நமக்கு அங்கே உரிமை இல்லை. உரிமை இருக்கிற இடத்துல போய் நீ சுதந்திரமாக பாரு. அவளை நீ பாரு, அவளை ரசி. உனக்கு எங்கே உரிமை இருக்கோ அவளை பார்த்து நீ ரசி, நல்லா பாரு, எப்படி வேணாலும் பார்த்துட்டு போ. உரிமை இல்லாத பொண்ணை போய் எதுக்கு பார்க்குற? அதுதான் அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஈகோ வரணும். அவளை எதுக்கு நம்ம பார்க்கணும்? அவளும் ஒரு நீ அவளை வந்து ஒரு பொருளாக பார்க்காத, ஒரு உயிராக பாரு. ஒன்றை மாதிரி ஒரு மனுஷியாக பார்த்து அவளை எதுக்கு நாம் பார்க்கணும்? அவளுக்கு என்ன, அவள் என்ன நம்ம பொண்டாட்டியா? அவனுக்கு பொண்டாட்டி, எவனுக்கோ அவள் பொண்டாட்டி. அவளை போய் நம்ம எதுக்கு பார்க்கணும்? அப்படியே அவளை போய் நான் எதுக்கு பார்க்கணும்ப்பா? நான் எதுக்குப்பா அவளை போய் பார்க்கணும்? எனக்கு தான் என் பொண்டாட்டி இருக்கார்ல அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அந்த உணர்ச்சி வரணும். இவன் வந்து என்ன, பொண்ணுங்களை எல்லாத்தையும் ஒரு பொருளாகவே பார்க்குறான். அந்த மாதிரி அப்போ தான் மானத்தை இழந்துடுறான், மரியாதை இழந்துடுறான். மரியாதை இழந்து நாக்கு தொங்க போட்டு அப்போ தான் இந்த அவளை ஒரு பொருளாக பார்க்குறதுனால தான் அவளுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்காமல் அவளை போய் பலாத்காரம், அந்த மாதிரியான அடிக்கிறது, துன்பு, அந்த மாதிரியெல்லாம் அவமானப்படுத்துறது, அந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு மனோபாவம் தான் காரணம். அவகிட்ட வந்து இப்போ வந்து ஒரு பொண்ணு, உன் பொண்டாட்டி வேலைக்கு போக மாட்டேங்களா, நீ ஏமா வேலைக்கு போக மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கணும். அந்த மாதிரி ஒரு உணர்வு, அதை ஒரு ப்ராப்பர்ட்டியாக நீ பார்க்கக்கூடாது, ஒரு பொருளாக பார்க்கக்கூடாது. அப்போ தான் நீ வீட்டிலே இரு, வேலைக்கு போகாத. உனக்குன்னு எந்த மான ரோசம் நேர்மை அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. நீ வந்து ஒரு பொருள் தான் என்னுடைய பார்வைக்கு அப்படிங்கிறது தான். அவனை வந்து வெளியில் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, வீட்டிலே இரு அப்படின்றான். அப்போ ஒன்றை மாதிரி ஒரு மனுஷன், அவகிட்ட நீ ஏமாந்துடக்கூடாது. ஒன்றை மாதிரி ஒரு மனுஷி தான் அவகிட்ட நீ ஏமாந்துடாத. அவகிட்ட நீ ஒழுங்காக இரு, பாதுகாப்பாக இரு. இல்லைன்னா அவள் உன்னை ஏமாற்றிட்டு போயிடுவா. அப்போ அவளையும் ஏமாற்றிட்டு அவளும் வந்து உங்ககிட்ட ஏமாந்துடுவா. அதனால் ஒரு பொண்ணை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் அப்படிங்கும்போது, இன்னொருத்தன் பொண்டாட்டியை பார்க்கும்போது அவளை எதுக்கு நான் பார்க்கணும்? அவள் இன்னொருத்தனுக்குலாம் பொண்டாட்டி, அவளை எதுக்கு நான் பார்க்கணும்? எனக்கு தான் ஒரு பொண்டாட்டி இருக்காள அப்படி நினைக்கணும். அவள் என்ன பெரிய இவளை, அவளை போய் நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதான் இன்னொருத்தனுடைய பொண்டாட்டி. அது நேர்மை, அது பார்க்க அப்படி கிடையாது. அப்படி பார்க்காத. அவளை எதுக்கு நான் பார்க்கணும்ப்பா? அவனுக்கு எதுக்கு நான் வந்து வேலை பார்க்கணும்? அவளுக்கு எதுக்கு நான் வேலை பார்க்கணும்? அவளை எதுக்கு நான் ரசிக்கணும்? அவளுக்கு எதுக்கு நான் அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும்? அவளை ரசித்தா அவளுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் அப்படின்னா, அப்போ அவளை எதுக்கு நான் பார்க்கணும்? அவளுக்கு என்ன, அவள் என்ன எனக்கு என்ன உதவி பண்ணுறாளா? அவள் இன்னொருத்தனோட பொண்டாட்டி, அவங்க கூட தான் போய் படுக்க போகிறா, சந்தோஷமாக இருக்க போகிறா, அன்பு பாசத்தெல்லாம் கொட்ட போகிறா. அப்படி இருக்கும்போது நான் வந்து எனக்குன்னு தான் ஒருத்தி இருக்காளா அப்படின்னு நினைக்கணும். அந்த மாதிரியான ஒரு பொண்ணை பார்க்கும்போது அவள் யார், அவளுக்கு என்ன, நமக்கு உரிமை இருக்கா அவளுக்கு? நீ அப்போ உன் நேரத்தை செலவழித்து அவளை பார்க்குற அப்படின்னா, அவளுக்காக நான் எதுக்கு நேரத்தை செலவழிக்கணும்? அவள் இன்னொருத்தனோட பொண்டாட்டியாச்சே, அவள் இன்னொருத்தனெல்லாம் காதலிக்கிறா. அப்படி யோசிக்கணும். அதுமாதிரி ஒரு பொண்ணு அப்படி தான். ஒரு ஆணை பார்க்கும்போது அவனை எதுக்கு நம்ம பார்க்கணும்? அவள் இன்னொருத்தியோட லவ்வராச்சே, அவள் வந்து இன்னொருத்திக்கு புருஷனாச்சே, அவன் எதுக்கு நான் பார்க்கணும்? எனக்கு தான் வீட்டுக்காரன். அவனை எதுக்கு நான் பார்த்து என் நேரத்தை வேஸ்ட் பண்ணணும்? என் நேரத்தை எதுக்கு அவனுக்காக நான் வேஸ்ட் பண்ணணும்? அப்படி யோசிக்கணும். கரெக்டாக வருது, நான் பாயிண்ட்டை கரெக்டாக பிடிக்கிறேன்னா அப்படி யோசித்து தான் அந்த மாதிரி பார்வை வந்துச்சுனாலே போதும், தெளிவாக இருக்கிறாரு. அதுக்கு தான் வந்து நீ ஆண் பெண் சமத்துவம், பெண்கள் வேலைக்கு போகணும், நீ மனைவிங்கிறதுக்காக ஏமாந்துடாத, அவங்கள வேலைக்கு அனுப்பு, உன்னுடைய பணம் உன்னுடையது, குடும்பத்துக்கான வருமானத்தை செலவை சரிசமமாக பகிர்ந்துக்கோ, பண விஷயத்தில் நேர்மையாரு. இப்படி வந்தால் தான் கடைசியில் இந்த மாதிரியான ஒரு பார்வை கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு பார்வை சும்மா வந்து பொண்ணுங்களாக பார்த்துக்கிட்டே இருக்கிறது, யார் பொண்டாட்டி அதை பற்றி கவலைப்பட, இன்னொருத்தன் பொண்டாட்டியை போய் நீ பார்த்துக்கிட்டு இருக்க, உன் நேரத்தை எதுக்கு அவளை பார்த்து செலவழிக்கிற? அவள் கடைசியில் அவள் புருஷன் கூட தான் போகிறா. அவளை பார்த்து நீ எதுக்கு சைட் அடிச்சிட்டு இருக்க? அப்போ வந்து உன் நேரத்தை எதுக்குப்பா அவளுக்கு செலவழிக்கிற? அடுத்தவன் பொண்டாட்டிக்கே எதுக்காக உன் நேரத்தை செலவழிக்கிற? நீ பார்க்குறதுங்கிறது வந்து சாப்பிட்டு வந்ததுனால தானே உனக்கு தெம்பா நீ பார்க்குற. அப்போ சாப்பாடு நீ உன் உழைப்பு, அது உழைச்சனால தான் நீ பார்க்க முடியுது. இதுவே பசியாக இருந்தால் சோர்ந்து விழுந்துருவ. அப்போது நீ பார்க்குறன்னா அது ஒரு உழைப்பு. அந்த உழைப்பு எதுக்கு அடுத்தவன் பொண்டாட்டிக்காக செலவழிச்சிட்டு இருக்க? அல்லது யாரையோ ஒருத்தனை காதலிக்கிற ஒரு பொண்ணுக்காக எதுக்கு செலவழிக்கிற? உனக்கு உரிமையானவளுக்காக உன் உழைப்பை செலவிடு, உன் நேரத்தை செலவிடு. இந்த பார்வை மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அடுத்தவன் பொண்டாட்டி அம்மனமானா கூட உனக்கு அந்த இது வரும். அதாவது அடுத்தவன் பொண்டாட்டி அவளுக்கு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்.
அவளுக்கு எதுக்காக என் நேரத்தை என் பணத்தை எதுக்காக, அல்லது நீ அடுத்தவங்க முண்டாட்டிக்காக உன் பணத்தை நீ செலவு பண்ணுவியா? இந்தாங்க வச்சுக்கோங்க சாப்பிடுங்க அப்படின்னு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? அது மாதிரி அடுத்தவளோட புருஷனுக்காக ஒரு பொண்ணு வந்து செலவு பண்ணுவாளா? இந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு கொடுப்பா. என் பிள்ளை என் புருஷன் அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு அந்த உணர்வு வருது இல்லை? அது மாதிரி நீ பார்க்கறது கூட ஒரு உழைப்பு தான். பார்க்குறது உன் நேரத்தை செலவழிக்கிற, உன்னுடைய நேரத்தை செலவழித்து நீ இன்னொருத்தரை பார்க்குற, அது உனக்கானவங்களுக்காக போய் பாரு. உனக்கு யார் சொந்தமோ அவங்கள போய் பாரு. எதுக்கு ஊரில் உள்ளவளெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு உன் நேரத்தையும் உழைப்பையும் செலவழிச்சிக்கிட்டு இருக்க? அந்த அந்த எண்ணம் வரும். அவள் என்ன பெரிய, அவளுக்காக நான் செலவழிக்க, அவளுக்கு என்ன அப்படி யோசிக்கணும். அதான் அடுத்தவன் முன்னாடி நான் அதுக்குப்பா உழைச்சி கொடுக்கணும். நீ அடுத்தவன் முன்னாடி உழைச்சி கொடுப்பியா? கொடுக்க மாட்டேல்ல. அடுத்த புருஷனுக்கு போய் நீ வந்து அடுத்தவா புருஷன்கிட்ட போய் நீ உன்னுடைய உழைப்பை செலவிடுவியா? மாட்டல்ல. அப்போது அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரணும். ஒரு பொண்ணை பார்க்கும்போது அவள் நமக்கானவன்னா அவளை பாரு, உன் மனைவின்னா நீ பாரு. ஏன்னா அங்கே உனக்கு உரிமை இருக்குது. அவள் உனக்கு உதவி பண்ணுவா, நீ அவளுக்கு உதவி பண்ணுற. அது மாதிரி ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, உன் பொண்ணு புருஷன்னா நீ பாரு. அந்த மாதிரி கண்டவெல்லாம் பார்த்துக்கிட்டு கண்டவனையும் பார்த்துக்கிட்டு நேரத்தை செலவழிச்சிக்கிட்டு, இந்த தெளிவு இந்த பார்வை, இதுக்கு தான் நேர்மையாக இருக்கணுன்ற. நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு பார்வை வரும். நீ பண விஷயத்தில் நேர்மையாக இல்லைன்னு ஏன் பொண்ணுங்களை பொருளாக பார்க்க ஆரம்பிச்சிடும். அவள் என்ன நினச்சான்னா, யாருடைய பொண்டாட்டியாக இருந்தா என்ன, யாருக்கு உரிமையாக இருந்தா என்ன, அந்த பார்வைக்கு அந்த பார்வை இருக்குல்ல, அந்த பார்வை திறன் அது கெட்டு போயிடும், கண்ணு தெரியாமல் போயிடும். இந்த மாதிரி பார்க்குறது மட்டுமே பார்வை கிடையாது. இந்த மாதிரி பார்க்கணும். எப்படி பார்க்கணுங்கிறது தான். இந்த மாதிரி பார்க்கணும். எதுக்காக இன்னொருத்திக்காக நான் பார்த்துட்டு கிடக்கணும்? இன்னொருத்தி எதுக்கு நான் பார்க்கணும்? அவள் இன்னொருத்தனை நேசிக்கிறா, அப்படிப்பட்டவளை நான் எதுக்கு பார்க்கணும்? இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியாவா, அவளை போய் நான் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கணும்? அப்படி யோசிக்கணும். அதான் பார்வை. அப்போ தான் சரியாக பார்வை ஒழுங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்கள் பார்வை கரெக்டாக இருக்குங்க. உங்கள் கண்ணு செம்ம பார்வை, தெளிவாக தெரியுது. உங்கள் கண்ணு தெளிவாக தெரியுது. சும்மா வார போகிற பொண்ணுங்களெல்லாம் பார்க்குறது, வார போகிற பையனெல்லாம் பார்க்குறது, அப்படி இன்னொருத்தன் புருஷன், இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி, இன்னொருத்தியோட புருஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கிடக்குற அப்படின்னா உங்கள் பார்வை சரியில்லைங்க. அந்த பார்வை கண்ணாடி போட்டால் கூட இது சரியாகாது. நேர்மைங்கிற கண்ணாடியை மாட்டுங்க. கண்ணாடி மாட்டுங்க. தெளிவாக எளிமையாக வாழுங்க. ஒழுக்கம், மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்கள் வேலையை உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யுங்க, மற்றவங்க வேலையை அவங்க செய்யட்டும், உங்கள் குண்டியை மட்டும் நீங்கள் கழுவுங்க. இந்த மாதிரி நேர்மையாக இருக்கும்போது தான் கண்ணு சரியாக தெரியும். இதுதான் கண்ணு சரியாக தெரியுதுன்னு அர்த்தம். ஓகே. கண்டவளையும் பொண்ணுங்களை பொருளாக பார்க்குறேன்னா உன் பார்வை கெட்டு போச்சுன்னு அர்த்தம். பார்வை கெட்டு போச்சுப்பா அப்படின்னு அர்த்தம்.